நான் வந்து விவசாயி மகனாக இருக்கணும், நான் எப்போதும் விவசாயிகளோட இருக்கேன், நான் வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னா என்ன திட்டங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க? என்ன பாலிசி? தஞ்சாவூர் டெல்டாவில் ஒரு வழக்கம் உண்டு. ஒருத்தனை கெடுக்கணும், ஒரு குடியை கெடுக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா அவனுக்கு போய் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடு. அவன்கிட்ட அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் போய் விவசாயம் பண்ணான்னா அவனாவே அழிஞ்சு போயிடுவான். நீயா கெடுக்க வேண்டாம். எல்லா அரசியல் தலைவரும் இந்த பச்சை துண்டை முண்டாஸ் கட்டிக்கிறான். ஏர் பிடிச்சி இது டிராக்டரில் ஏர் ஓட்டி காட்டுறான். ஏர் போட்டு தெரியுமா? டிராக்டர் நின்று போன ஆயில் சர்வீஸ் பண்ண தெரியுமா? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க சாக்கு இல்லை, சணல் இல்லை, அப்புறம் அந்த எலி கடிச்சிருச்சு, வண்டு கடிச்சிருச்சு. இதெல்லாம் அதாவது ஒரு பட்டு வேட்டியை பற்றிய கனாவில் இருந்தபோது கட்டிய கோவணமும் களவாடப்பட்டது. காவிரியில் ஃப்ராடு பண்ணாதீங்க. மேகதாது விஷயத்தில் ஃப்ராடு பண்ணாமல் அந்த திட்டத்தை தடுப்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் இறங்குங்க. அங்கே டிபிசியில் வந்து நெல் வந்து தேங்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து உடனடியாக அந்த லாரிகள் வந்து அவன் வந்து மாமூல் கேட்குறான். நெல் கொள்முதல் இல்லை, அதற்கு வாங்க, நெல்லுக்கு விலை கிடைக்கணும் வாங்க அப்படின்னா வராமல் தடுப்பதற்கு சாதின்னு ஒன்று வச்சுருக்காங்க, மதம்னு வச்சுருக்காங்க. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks. அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் ஷர்ட்ஸ் அண்ட் தோட்டிஸ். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கோம். ஒட்டுமொத்தமாக டெல்டா விவசாயம் எப்படி இருக்கு? இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து தன்னை ஒரு விவசாய பிரதிநிதியாக காமிச்சுக்கிறாங்க. தான் ஒரு விவசாயியின் மகன், இப்படி ஏதோ ஒரு வகையில் அடுத்த ஜென்மத்தில் கூட நான் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு புதுசாக வந்திருக்க விஜய் கூட சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே விவசாயிகளுடைய நிலை என்னவா இருக்கு? இப்போ புதிய அரசுகிட்ட இந்த விவசாயிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம். முதல்ல இங்கே வந்திருக்க விருந்தினர்களை வந்து வரவேற்றலாம். திரு இளங்கீரன், தலைவர் காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு, சார் வணக்கம். வணக்கம். ஜீவகுமார், உழவர் மன்ற கூட்டமைப்பு தஞ்சை, சார் வணக்கம். பி கோவிந்தராஜ், தமிழக கரும்பு உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர், வணக்கம் சார். பி செந்தில்குமார், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாவட்ட செயலாளர், வணக்கம். வணக்கம். ஏகேஆர் ரவிச்சந்தர், தலைவர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம். சுகுமாரன், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் துணை செயலாளர், வணக்கம் சார். இளங்கீரன் சார், நீங்களே தொடங்குங்க. இப்போதைக்கு டெல்டா விவசாயிகளுடைய சூழல் என்னவா இருக்கு? அதிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து விவசாயம் செய்வதற்கு தண்ணி ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. எப்போ வந்து கர்நாடகா தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிச்சோ அதுலேருந்து காவிரி பாசனதாரர்கள் பார்த்தீங்கன்னா 3 போகம் 2 போகமாச்சு, 2 போகம் 1 போகமாச்சு. இப்போ 1 போகத்துக்கே தண்ணி கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பல ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மழைக்காலங்களில் அபரிதமான தண்ணியை வந்து கடலுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நீண்ட கால திட்டமிடுதல் வேணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொள்ளிடத்தில் ஒரு 10-12 இடங்களில் வந்து தடுப்பணை கட்டணும்னு சொல்லி பல ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து எந்த ஆட்சியாளர்கள்ட்டையும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். ஏன்னா ஒரு தடுப்பணையில் கிட்டத்தட்ட 3-5 டிஎம்சி தண்ணீர் வந்து சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 10-12 தடுப்பணைகளில் கிட்டத்தட்ட நம்ம 1 போகத்துக்கு சாகுபடிக்கான தண்ணியை வந்து நம்மளே சேமிக்க முடியும். அவ்வளோ நம்மள்கிட்ட ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய குறை ஒன்று. அடுத்து வந்து விவசாயத்துக்கு ரொம்ப தேவைங்கிறது தண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம். ஏன்னா வந்து மின் இணைப்பு இருந்தால் தான் இப்போ வந்து பாசனம் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து நான் வந்து ஆண்டு கணக்கில் காத்திருக்காம கேட்ட உடனே எனக்கு மின்சார இணைப்பு கிடைக்கிறதுக்கு அது வழிவகை செய்யணும். என் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அதை வந்து செஞ்சுட்டாக்கா விவசாயிகளுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% தேவை வந்து அதை பூர்த்தி பண்ணிடும். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது வந்து காவிரி நதிநீர் பிரச்சனைகள். எங்களுக்கு அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் வந்து இப்போ கர்நாடக அரசு வந்து மேகதாட்டில் அணை கட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக எந்த அரசு வந்தாலும் அந்த மேகதாட்டில் அணை கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த காலத்திலும் அந்த பணியை தொடங்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகள். அதனால் அந்த வந்து மேகதாட்டில் அணை கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும்
அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வந்து எந்த அரசு வந்தாலும் அதை கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் இன்னைய காலகட்டத்தில் இங்கே எதிர்காலத்தில் நமக்கு அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாக போகக்கூடாது. அதை தொலைநோக்கு திட்டத்தில் வந்து காட்டு வாரியாக இருந்தாலும் சரி, ஏறு குளங்களாக இருந்தாலும் தண்ணியை சேமித்து வைத்து நிலத்தடி நீர்மட்டை பெருக்கினால்தான் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து விவசாயத்தை நம்பி இருக்க முடியும். எந்த அரசு வந்தாலும் கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக டன்னுக்கு 5000 ரூபாய் விலை கொடுக்கணும். அதே போல வெட்டுக்கூலியை அரசே ஏற்றுக்கணும். எங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கிறது, கரும்பு விவசாயிகளுக்கு பெரிய சுமையாக இருக்கிறது வெட்டுக்கூலி. அதே போல இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்குற நெல் விலை வந்து 2500ங்கிறது கட்டுப்படியான விலை இல்லை. இன்னைக்கு உர செலவு, இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது 3500 ரூபாயை நெல்லுக்கு விலை கொடுக்கணும். அதே போல தண்ணீரை வந்து சேமிக்கன்னு சொன்னால் ஏரி குளங்கள் புதுசாக வெட்டி ஒரு சொட்டு மழை நீராக இருந்தாலும் சரி, ஆற்று நீராக இருந்தாலும் சரி, அதை சேமித்து வைப்பதற்கு உடனடியாக தொலைநோக்கு திட்டத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு செல்லாத அளவிற்கு தண்ணீரை சேமித்தாதான் வருங்காலத்தில் வந்து நம்மளுக்கு பிறகு இருக்கிற சங்கதிகளுக்கு வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உருவாகும். அதை நீங்கள் ஏற்பாடு படுத்தி கொடுக்கணும். எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகள் குழந்தைன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேளாண் கல்லூரி படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து விவசாயிகள் குழந்தைன்னா இப்போ பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் எளிமையாக விவசாயிகள் குழந்தை விவசாய படிப்பு படிக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போதைக்கு விவசாயிகளுடைய குழந்தைகள் விவசாயம் படிக்கிறதுக்கான சூழல் இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன கேட்டால் நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்கள் விவசாயிகளுக்கு அதிக மார்க் எடுத்திருந்தா தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்குது. எங்களுக்கு அது கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. விவசாயிகள் குழந்தைன்னு சொன்னால் அதுக்கு வேளாண் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு நீங்கள் ஒரு தனி இடஒதுக்கீடு விவசாயிகள்னு கொண்டு வந்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதை நாங்கள் முழுமையாக எந்த அரசாக இருந்தாலும் அதை வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். செந்தில்குமார், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர். இப்போ வந்து விவசாயிகள், டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் வந்து நாங்கள் வந்து மாட்டிக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு புயல் வருது அப்படின்னா அதில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி வரல அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். இப்போ இந்த ஆண்டு குறுவையில் எதில் மாட்டினோம்னா, கடுமையான மழை பெஞ்சிச்சு, நெல் கொள்முதலில் ஒரு பெரிய தேக்கம் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணிட்டாங்க அரசாங்கம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா பிடிச்ச நெல்லை கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை என்பது இருக்குது. இப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையில் டெல்டா விவசாயிகள் நாங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த டெல்டா விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய விலை, இப்போ டெல்டாவில் என்ன விளையுது அப்படின்னு சொல்லி கேட்டால் நெல் தான் விளையுது. இப்போ நெல்லுக்கான விலை இப்போ ஏற்கனவே சொல்லும்போது சொன்னாங்க 3000 ரூபா 3500 தேவைப்படுது. அது எந்த அடிப்படையில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், MS சாமிநாதன் குழுவினுடைய அந்த பரிந்துரை அடிப்படையில் விலை தேவைப்படுது. C2+50 அப்படிங்கிற முறையில் தேவைப்படுது அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ 2500 கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொன்னது ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் 2500 கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஆட்சியை விட்டு கடந்து போகக்கூடிய நிலையில், அடுத்த ஒரு ஆட்சி அமரக்கூடிய நிலையில தான் இந்த விலை என்பதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உற்பத்தி செலவுகளுடைய அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நெல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேலே நெல்லுக்கு விலை குவிண்டாலுக்கு கொடுத்தாதான் இருக்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. இல்லை, இதனால எவ்வளோ பாதிக்குது உங்களுக்கு? அதாவது இப்போ நிலவு பாதிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு குவிண்டாலுக்கும் ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பாதிப்புன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு கணக்கு, ஒரு சாதாரணமான ஒரு கணக்கு. இப்போ டெல்டாவில் எத்தனை லட்சம் டன்னு வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா எவ்வளவு விவசாயிகளுக்கு இழப்பு? ஒரு ஆண்டுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுது. ஏன்னா ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த C2+50 அப்படிங்கிறது வந்து கொடுத்த அந்த கணக்கீட்டு முறை கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் விவசாயிகளுடைய உற்பத்திக்கான உழைப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பெரிய சிரமத்தில் இன்றைக்கி வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், சமீபத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையை மாநில அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, நீங்கள் வந்து கோதுமைக்கு மாநில அரசாங்கம் மானியம் கொடுக்காத, நெல்லுக்கு மானியம் கொடுக்காத, தானியங்களுக்கு கொடுங்கிறாங்க. அப்போ மானியத்தின் மூலமாகத்தான் இந்த 2500 விலையே கிடைக்குது. மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இது மூலமாக தான் 2500 கிடைக்குது. நாங்கள் கொடுக்குற அந்த குறைந்தபட்ச ஆதார விலையே போதுமானது அப்படின்னு சொல்லி மாநில அரசு கொடுக்கிறதையும் கூட மத்திய அரசாங்கம் ஒரு தடுக்கிற வேலை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. எனக்கு நெல்லுக்கான விலை, குறைந்தபட்ச ஆதார விலையை அவங்க கொடுக்குற பட்சத்தில் தான் இந்த டெல்டாவில் விவசாயிகள் தொடர்ந்து நெல் சாகுபடிக்குள்ளே போக முடியும். குறைந்தபட்ச ஆதார விலை கூட குறைந்தபட்ச விலையா இல்லை, குறைந்தபட்ச ஆதார விலை கணக்கீட்டிலேயே ஒரு பெரிய மோசடி என்பது தான் இருக்குது. இப்போ கொடுக்கக்கூடிய 2300 சொச்ச ரூபாய் மத்திய அரசு ஒரு குவிண்டாலுக்கு கொடுக்குற விலைக்கும், ஆனால் அந்த C2+50 என்கிற முறையில்
அதை வந்து கணக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு மேலே போகும். ஏன்னா உற்பத்தி செலவுகள் அப்படிங்கிறது வந்து அவங்களே சொல்றது, உரத்தோட விலை ஏறி போச்சு, பூச்சி மருந்தோட விலை ஏறி ஒரு போச்சு. கணக்கு சொல்லுங்களேன், ஒரு குவிண்டாலுக்கான உற்பத்தி செலவு என்னவா இருக்கு இப்போ விலை? இப்ப இன்னைக்கு குவிண்டாலுக்கு உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2000, உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நெல்லுக்கு நாங்க வந்து கடன் வாங்குறது 36,500 ரூபா ஒரு ஏக்கருக்கு கடன் வாங்குறோம். இப்போ அடுத்து போன வருஷம் வாங்கினது இப்போ நாங்கள் வந்து 37,100 ரூபா வரைக்கும் வாங்குவோம். இப்போ 37,100 ரூபாய் ஒரு குவிண்டால் ஒரு ஏக்கரில் நெல் விளையுமானா விளையாது. நீங்கள் அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே நாங்கள் 30,000 ரூபாயிலேருந்து 37,000 ரூபாய்க்குள் 30,000 ரூபாய்க்கு தான் அதிகபட்சம் நெல் வந்து விலைக்கே போட முடியும். அப்போ 5,000 ரூபாய் ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து லாஸ் ஏற்படுதுன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த விலையை எப்போ தீர்மானிக்கிறாங்க? இப்போ வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் மீட்டிங்கில் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபா வந்து செலவாகும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அப்போ அதை விட குறைச்சி தான் நாங்கள் நெல் போட முடியுது அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு இழப்பு தானே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை என்பது இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது. நீங்கள் ஏற்கனவே துவக்கத்தில் நெறியாளர் சொன்ன மாதிரி நான் வந்து விவசாயி மகனாக இருக்கணும், நான் எப்போதும் விவசாயிகளோடு இருக்கேன், நான் வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னா என்ன திட்டங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க? என்ன பாலிசி? நீங்கள் விவசாயி மகனாக கூட பிறக்க வேண்டாம், ஆனால் விவசாயிகளை பற்றியான முழுமையான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா? விவசாயிகளுடைய அடிப்படையாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுமா? இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, விவசாயி எவ்வளோ பேர் கடன் வாங்கியிருக்காங்க, இப்போ டெல்டாவில் எவ்வளோ விவசாயிகள் கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் கட்ட முடியாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் தற்கொலைகள் குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இதெல்லாம் வேறு கணக்கில் கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையான காரணம்? ஒரு விவசாயி அடுத்த போகம் விவசாயத்தை தான் பண்ண பார்ப்பான ஒழிய ஒரு விவசாயியாக ஒருத்தன் இருந்து, இப்போ எங்கள் கிராமத்துலலாம் ஒரு வழக்கம் உண்டு, நகர்ப்புறத்துலேயும் எங்களுக்கு தஞ்சாவூர் டெல்டாவில் ஒரு வழக்கம் உண்டு. ஒருத்தனை கெடுக்கணும், ஒரு குடியை கெடுக்கணும்னா நீ என்ன செய்யணும்னா அவனுக்கு போய் ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடு. அவன்கிட்ட அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் போய் விவசாயம் பண்ணான்னா அவனாவே அழிஞ்சு போயிடுவான், நீயா கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனை கெடுக்கணும்னா விவசாயம் பண்ண அனுப்பு அப்படின்னா விவசாயி லாபகரமாக அந்த தொழிலை செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு பல பேர் வெளியூரை தேடி போகிறாங்க. உங்களுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கும். காவிரி டெல்டா மாவட்டங்கள் தான் இருக்கிறதுலேயே குறைந்தபட்ச தனிநபர் இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் குறைந்தபட்ச வருமானம் இருக்குன்னா விவசாயத்தை தவிர வேற கிடையாது. இந்த விவசாயத்துக்குள்ளேயே தான் ஒன்று விவசாய கூலிகளாக இருக்கணும், இல்லை குறைந்தபட்சம் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சு வாழ வேண்டியவர்களாக இருக்கணும். வேறு இந்த விவசாயத்தின் மூலமாக வேறு தொழில்கள் கிடையாது. நாங்கள் கூட வரவேற்றோம், இந்த காவிரி டெல்டாவில் ஒரு வேளாண் பெருந்தட தொழில் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த தொழில் திட்டத்தின் மூலமாக பல பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொழில் திட்டத்தின் மூலமாக இன்னும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உபபொருள்கள், இப்போ வந்து நெல்லுன்னா வெறும் நெல் மட்டும் கிடையாது, நெல்லோட சேர்ந்து வைக்கோல் இருக்குது, இன்னும் வேறு சில உபபொருள்கள் உம்மி இருக்குது, இந்த மாதிரியான பொருள்கள் இருக்குது, கரும்புல உபபொருள்கள் இருக்குது, தென்னையில் உபபொருள்கள் இருக்குது. இதன் மூலமாக சில தொழில்கள் உருவானாச்சுன்னா விவசாயிகளுக்கும் ஒரு கூடுதல் வருமானம் என்பது கிடைக்கும். ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்ததாக இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிப்காட்டை கொண்டு வர்றதோ இல்லை வேறு சில ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக இன்னைக்கும் தஞ்சாவூர் டெல்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுகாதாரமான காற்று இருக்குது. நீங்கள் டென்சிட்டி, நீங்கள் அளவுகள்லாம் நீங்கள் போகிற இடத்துல மற்ற இடங்களில் நகரங்களோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதாரமான காற்று, ஒரு சுகாதாரமான தண்ணி இருக்கிறது. அப்படி நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கும், தஞ்சாவூர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பாதுகாக்கணும்ல, அப்படிங்கிற முறையில் தான் இன்றைக்கி இதை பாதுகாக்கணும்னா குறைந்தபட்சம் வேளாண்மையும் செழித்து இருக்கணும், வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்களும் செழித்து இருக்கணும், வேளாண்மை சார்ந்த தொழில்களும் இருக்கணும், வேலை வாய்ப்பும் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் காவிரி டெல்டா. இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், இப்போ கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு செய்தி, 2016-17 இந்த அதிகமாக காப்பீடு செய்கிறவங்க யார், பயிர் காப்பீடு செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். 18.74 லட்சம் பேர் பயிர் காப்பீடு செஞ்சுருக்காங்க. அதாவது 18,74,000 பேர் வந்து காப்பீடு செஞ்சுருக்காங்க. இப்போ 2024-25 பார்த்தீங்கன்னா வெறும் 16,62,00,000 பேர் தான் பண்ணியிருக்காங்க, 14 லட்சம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் வந்து பயிர் காப்பீட்டிலேருந்து வெளியேறி இருக்காங்க. அப்படி காப்பீடுலேருந்து வெளியேறி இருக்காங்க, இல்லை பயிர் செய்யறதுலேருந்து? அதுதான் இப்போ வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்.
யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயத்திலேருந்தே இவர்கள் வெளியேறி விட்டார்களா, இல்லை பயிர் காப்பீடே செலுத்தாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பேருக்கு இழப்பீடு கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி டெல்டாவை ஏதோ ஒன்று, அது கடலூராக இருக்கலாம், இல்லை நாகப்பட்டினமாக இருக்கலாம், மயிலாடுதுறையாக இருக்கலாம், தஞ்சாவூராக இருக்கலாம், இல்லை புதுக்கோட்டையாக இருக்கலாம், திருவாரூராக இருக்கலாம், இந்த மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லையும் ஏதாவது ஒரு பாதிப்பை இயற்கை வந்து உருவாக்கிடுது. சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கடுமையான வறட்சியை உருவாக்குது. அப்படி பார்க்குற போது 2016-17 இந்த பயிர் காப்பீட்டின் மூலமாக இழப்பீடு பெற்ற விவசாயிகளுடைய எண்ணிக்கை 12,94,000 பேர் வாங்கியிருக்காங்க. அது படிப்படியாக குறைந்து போன வருஷமும் கூட வாங்கலை, அதாவது கடந்த ஆண்டு 2023-24 வாங்கலை, கடைசி ஆண்டாக 2024-25 வெறும் 4,96,00,000 பேர் மட்டும்தான், 4,96,000 பேர் மட்டும்தான் பயிர் காப்பீடு என்பதே வந்து பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிர் காப்பீடும் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல. அதனால தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பயிர் காப்பீடை நிலையானதாக மாற்றணும்னு சொன்னால் மாநில அரசினுடைய பங்குத்தொகை இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய பங்குத்தொகை இருக்குது, விவசாயிகளுடைய பங்குத்தொகை இருக்குது. ஏன் மாநில அரசாங்கமே ஒரு பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை துவங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னுக்கு வருது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த திட்டத்தினுடைய அம்சங்கள் இருக்கிறதா, அதற்கான விதிமுறைகள் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து விளைஞ்சிருக்கலாம், ஒரு பக்கம் விளையாமல் இருக்கலாம். இப்போ தனிநபருக்கான பயிர் காப்பீடு கூட கேட்கக்கூடிய, தனி நபர்னா தனி சர்வே நம்பர், தனியாக சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிக்கான ஒரு காப்பீடு அப்படிங்கிறது கூட நாங்கள் வந்து வலியுறுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கோம். இப்போ பயிர் காப்பீடு திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா மாநில அரசாங்கமே ஒரு பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை துவங்கணும். இல்லைன்னா வேறு சில மாநிலங்களில் இருக்குது, இது வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம்தான். பல்வேறு விவசாய அமைப்புகளையும் அழைச்சி வச்சு செய்ய வேண்டிய விஷயம்தான். இப்போ சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கான ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி பண்ணார்னா இவருக்கு வந்து இவ்வளோ ரூபா மானியம், இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒன்று. இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறது விலை ஒன்று, இன்னொன்று வந்து பயிர் காப்பீடு. இன்னும் சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ காவிரி டெல்டாவில் விளையக்கூடிய பயிர்கள் சிலது இருக்குது. ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவோட இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எஃப்டி அப்படிங்கிற முறையில், ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிற முறையில் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் விளையக்கூடிய பயிர்கள், இந்திய விவசாயிகளால் விளைவிக்கக்கூடிய பயிர்கள், இதை வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இந்திய அரசாங்கம் போட்டாங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தோடு போட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்க? அதுவும் அதே தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய பயிர்களை, இந்தியாவில் விளையக்கூடிய பயிர்களை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி. இதில் தான் என்ன விவசாயிகளுக்கு ஒரு பெரிய துரோகம்னா, காவிரி டெல்டா விவசாயியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு விவசாயியாக இருந்தாலும் சரி, ஒரிசா விவசாயியாக இருந்தாலும் சரி, இந்த இந்திய விவசாயிகளின் ஒரு பகுதி தான் அவங்க. இப்போ இந்திய அரசாங்கம் போடக்கூடிய, மத்திய அரசாங்கம் போடக்கூடிய எல்லா விதமான சட்டங்களும் இந்த விவசாயிகளுக்கும் பொருந்தும். அப்படிங்கிற போது இன்னைக்கு இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணால் 18% வரி. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தஞ்சாவூருக்கு இறக்குமதி பண்ணால் வரியே இல்லை. அப்படின்னா யார் வாழ்வா? தஞ்சாவூர் விவசாயி வாழ்வானா? அமெரிக்காவில் கார்ப்பரேட்டுகள் மயமாக நடக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வார்களா? அப்படின்னா இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில அரசுக்கு நீ வந்து ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு கொடுக்காத, குறிப்பாக நெல்லுக்கு கொடுக்காத, கோதுமைக்கு கொடுக்காத அப்படின்னு மாநில அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தான் இருக்கிறதுலையே உலகத்திலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, இப்போ இது மாதிரி கொள்கை ரீதியாக மத்திய அரசாங்கம் கொள்கை ரீதியாக வந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குறிப்பாக இப்போ மின்சாரம் இருந்தால் தான் வாழ முடியுங்கிற நிலைமை. இன்னைக்கு 23,67,000 இப்போ மாநில அரசு 2 லட்சம் வந்து இலவச மின்சாரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்குற இந்த மின்சாரத்தை எங்களால் பாதுகாக்க முடியுமா? எங்களால் வந்து மின் மோட்டார்கள் மூலமாக விவசாயம் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து கரண்ட் பில்லு கட்டி விவசாயம் பண்ணணும்னா வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணணும். ஒரு மின்சார மோட்டாரில் 2 ஏக்கர் விவசாயம் பண்ணுவார், 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுவார், அவர் எப்படி 3 லட்ச ரூபா கட்ட முடியும்? அப்போ மின்சார திருத்த மசோதா என்பது மின்சாரத்தை வணிகமயமாக்குறது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. அந்த கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் சொல்கிறாரு, எடப்பாடியார் சொல்கிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு கொள்கைகள் இருக்குது.
இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கையிலே பாருங்க, நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023, 2024 அதற்கான ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, விதிமுறைகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய விதிமுறையில் என்ன இருக்குது? 250 ஏக்கர் வரைக்கும் நெல் விவசாயிகள் நிலத்தை எடுக்கலாம், பொது நிலங்களை எடுக்கலாம், நீர்நிலைகளை எடுக்கலாம்னு இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து விவசாயிகள் கண்டிப்பாக எதிர்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை திட்டங்களுக்கு எடுக்கலான்றது, அதாவது இது வந்து பெரும்பகுதியாக இது வந்து ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 250 ஏக்கரில் ஒரு ஹோட்டல் தேவைப்படுது ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஹோட்டலுக்கு கூட வந்து அவங்க எடுக்கலாம். அப்படின்னா வந்து பெரிய நிறுவனங்கள் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கான சில விதிமுறைகள் என்பதை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், இன்னைக்கு வந்து பெட்ரோலிய ONGC கிணறுகள் புதுசாக அமைக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கிணறுகளில் தான் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸை வந்து எடுக்க முடியும். ஆனால் இப்போ என்ன ONGC என்ன தப்பு பண்ணுறாங்க? புதிய புதிய கிணறுகளை விவசாயிகளுக்கே தெரியாமல் வந்து உருவாக்குறாங்க. அதனால தான் நாங்கள் விவசாயிகள் ஒவ்வொரு நேரத்தையும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஏதோ இது வந்து ஒரு அரசு, அந்த அரசு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்தேன்னு ஒவ்வொருத்தரும் வந்து மாறுதட்டி சொல்லிக்கலாம். இதே தஞ்சாவூர் வீதிகளில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் போனாங்க. எங்கள் மண்ணை வந்து நீங்கள் வந்து பாலைவனமாக்காதீங்க, எங்கள் மண்ணில் விவசாயம் நடக்கணும், எங்களுக்கு நல்ல சுகாதாரமான தண்ணி கிடைக்கணும், சுகாதாரமான காற்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது அன்னைக்கு வெடிச்சிச்சு. அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தானே ஒழிய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இதை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, அவர் மூலமாக வந்தது, இவர் மூலமாக வந்ததுங்கிறதுல கூட எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சில விவசாய அமைப்புகளுக்கு உடன்பாடு கிடையாது. AKR ரவிச்சந்தர், தலைவர், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம். சோழ தேசத்தின் தலைநகர் தஞ்சாவூர், நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க. விவசாயிகள் தஞ்சாவூரில் என் தாத்தம் பாட்டன் காலத்துலேருந்தே நல்லா சந்தோஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ இரத்த கண்ணீர் வடிக்கிறான். இந்த விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. காவிரி நீர் இல்லை. அந்த காலத்தில் தண்ணியெல்லாம் காலால் மடை திறந்தவர்கள். நானே சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்கள் தாத்தா போய் மடையை காலில் மீச்சு விட்டு வாம்பார். குறுக்கெல்லாம் அணை போட்டு பாய்ச்ச மாட்டோம். காலால் மடை திறந்த தஞ்சாவூரில் இன்றைக்கி தண்ணிக்கு கையேந்தி நிற்கிறோம். விதை நெல்லாம் நாங்கள் கடையிலேயே வாங்கினதே இல்லைங்க. சின்ன வயசில் நான்லாம் விதை நெல்லை நாங்களே தான் அறுத்து அதை அடித்து காய வச்சுருப்போம். அதுக்கு கோட்டை கட்டி வச்சுருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் போனால் சாக்கில் பிடிச்சி ஒரு அறையில் அடித்தோம். இப்போ விதை நெல் அவன் தர தான் வாங்கணும். சமயத்தில் விதை பழுது, சமயத்தில் விதை முளைக்கலை, கலப்பு விதைகள் வருது. இதை இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் கண்டுக்கலை. விதை பழுது, தண்ணி இல்லை, விதை இல்லை, தரமான உரமே இல்லை. மானியம் கேட்குறாங்க விவசாயிகள்லாம். அந்த உரம் வந்து விவசாயிகள் வாயில் போட்டா பார்ப்பேன். அந்த உரம் 800 ரூபா சாக்கில் 400 ரூபா உரத்தை தச்சு அனுப்புகிறான். டாஸ்மார்க்கில் பாட்டில், டூப்ளிகேட் பாட்டில் 50 ரூபா பாட்டில் போட்டு தர்றான், விற்கிறாங்கிற மாதிரி விலை கூட உள்ள ஒரு சாக்கில் இதை வச்சு கொடுக்குறான். விவசாயிகள் தெரியல. பயிரும் உயிரும் ஒன்றுங்க. பூச்சி மருந்து கொடுக்குறான், அடித்தா பயிர் சாவுது. பூச்சி தானங்க சாகணும், பயிர் சாவுது. ஒழுங்கான தண்ணியை கொடுக்கல, விதையை கொடுக்கல, உரத்தை கொடுக்கல, பூச்சி மருந்து ஒழுங்கா இல்லை. அதையும் மீறி போராடி உடனே வாங்குறான், நகரட்டை வைக்கிறான், விவசாயம் பண்ணுறான். அறுத்து கொண்டு போய் விற்க போனால் டிபிசியில் அங்கே பகல் கொள்ளை. ஒரு 40 கிலோ நெல் மூட்டைக்கு 50 ரூபா லஞ்சம். அதுக்கப்புறம் அந்த எடை மோசடி. ஒரு காயும் அதுக்காக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு 2 கிலோ, சொல்லாமல் 5 கிலோ. தூத்துற மிஷினுக்குள்ளே சாக்கை பதுக்கி வச்சுருந்துங்க. ஒரு மிஷினுக்குள்ளே ஒரு 10 சாக்கை உள்ளே மடித்து உள்ளே வைக்கலாமா. அதை அப்படியே விவசாயிக்கு சாக்கை எண்ணி கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிப்பத்தை இது சாக்கை கூட வைக்கிறான். விவசாயிக்கு எண்ணி கொடுக்கறது இல்லாமல் ஒவ்வொரு விவசாயிட்டையும் 30 சிப்பம் கொள்ளையடிக்கிறான். எல்லாமே அரங்கேறுது. அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை. இந்த அரசாங்கம் விவசாயிகளை வந்து கை கழுவிடுது. அதாவது உணவு, உயிரோடு இருக்கணும்னா உணவு தேவைங்க. உயிர் இருந்தால் தானே உலகம் இருக்கும். அதெல்லாம் இல்லை. கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவனுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்குறவங்க ஆரம்ப நிலையில தான் விவசாயிகளை எந்த அரசாங்கம் வந்தாலும் திரும்பியே பார்க்கறதில்ல. தூர்வாரும் பணி 70 ஒரு 7 லட்சம் ஒதுக்குனா 70,000 வெட்டுறான். எப்படி வாக்கிய வெட்ட முடியும்? தொடர்ந்து விவசாயிகளை பலிகடாக்கி விவசாயிகள் என்ன சொல்கிறான்னா, எல்லா அரசியல் தலைவரும் இந்த பச்சை துண்டை முண்டாஸ் கட்டிக்கிறான். ஏர் பிடிச்சி இது டிராக்டரில் ஏர் ஓட்டி காட்டுறான். ஏர்போர்ட் தெரியுமா? டிராக்டர் நின்று போன ஆயில் சர்வீஸ் பண்ண தெரியுமா? எல்லாரும் பச்சை துண்டை போட்டுக்கிறது ஓட்டுக்காக. எதுக்கு அது? ஓட்டு பிச்சைக்கா? விவசாயிகள் வந்து இன்னொன்று, தஞ்சாவூர் தொடர்ந்து திருச்சியில் கூட ஃபேக்ட்ரி இருக்குங்க, கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. தஞ்சாவூரில் எந்த ஃபேக்ட்ரியும் கிடையாது. ஏன்? அந்த உமியில் சிலிக்கான் தயார் பண்ணுற ஒரு அந்த மெல்லி இலை
இந்த செல்லுக்கு லேப்டாப்புக்கெல்லாம் அந்த ஒரு ஃபேக்ட்ரி செங்கிப்பட்டில் ஒரு ட்ரையாக கிடக்கு. அந்த இதுக்காக ஆஸ்பத்திரிக்காக தயார் பண்ணாங்க. அந்த மதுரையில் எய்ம்ஸுக்காக வந்துச்சு. இப்போ அந்த இடம் சும்மா கிடக்கு. அது ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம்ல. ஓட்டுக்கு வரும்போது விவசாயிகள் நீங்கள் தயார் பண்ணுற பொருள்லேருந்து மதிப்பு கூட்டு பொருளுக்கு நாங்கள் 4 ஃபேக்ட்ரி கட்டணும்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தர் 8 ஃபேக்ட்ரிமா, ஒருத்தர் 12 ஃபேக்ட்ரிமா. ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான். ஜெயிச்சோன்னா ஒரு மண் இருக்காது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கே ஃபேக்ட்ரி இருக்குது? என் வீட்டு பிள்ளை எப்படி வேலைக்கு போவோம்? திரும்ப திரும்ப விவசாயத்தை இல்லாமல் போய் கடைக்கணிக்கு வேலைக்கு போகிறாங்க. ஜவுளி கடைக்கு துணி எடுத்து போட போகிறான். அந்த படிப்புக்கு கொஞ்சம் பெரிய படிப்பட்டால் இன்ஜினியருக்கு துணைக்கு போகிறான். ஜல்லி அள்ளி கொட்டுறதுக்கும் அதை எண்ணுறதுக்கும் போகிறான். இன்ஜினியர் படிச்சுவிட்டு சிமெண்ட் மூட்டை என்ன போகிறாங்க? ஏன்னா அது போட்ட விவசாயி படிக்கிற தொழில்னு இல்லை, விவசாயி பட்டம் வாங்குறதுக்காக இல்லை, இடம் ஒதுக்கீடு இல்லை. விவசாயிக்கு அத்தனை பேருக்கும் எல்லா துறையிலும் டாக்டர், இன்ஜினியர், வாத்தியார் எல்லா துறையிலையுமே இடம் ஒதுக்கீடு வைக்கணுங்க. ஏன்னா இவன் சோறு பட்டுறான். அதாவது நீங்கள் போடுற வாழை இலையில் போடுற சோறுலேருந்து அத்தனை பதார்த்தம், சிக்கன், மட்டன் எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறோம். மீன் வரைக்கும் நீங்கள் கடைசியாக போடுற வெத்தலை வரைக்கும் நாங்கள் தான் கொடுக்குறோம். அதாவது அந்த விவசாயிகள் 100% நான் கேட்கல. அதுலேயும் அந்த விளிம்பு நிலை, அந்த வறுமை கோட்டி கீழே கஷ்டப்படுறாங்கள, அவனுக்கு அதை எடுத்துக்கோங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் விவசாயிகளை ஓட்டு வாங்கும்போது நல்ல வாயில் தேனை தடவி பேசுகிறாங்க. வாங்கி முடித்தவொடனே விவசாயி தலையில் மண்ணள்ளி கொட்டுறாங்க. வயிற்றுக்கு சோறு போகிற எங்களுக்கு நீங்கள் தலையில் மண்ணெல்லாம் அள்ளி கொட்டுது. எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த அரசு வந்தாலும் மேட்டூரில் என்றைக்கு தண்ணி திறக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இங்கே டெல்டா மாவட்டத்தில் தூர்வாரும் பணியை ஆரம்பிப்பாங்க. சென்ற வருடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தண்ணி திறந்தாங்க மேட்டூர்லேயும் கல்லணையிலும். மறுநாள் திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு பணி துவங்கினாங்க. இந்த நிலம் மாற வேண்டுங்க. எங்களுக்கு தேவையான முறையான திட்டமிடல் இல்லை, கொள்ளையடிப்பதே நோக்கம். PM கிசான் திட்டம்னு ஒரு திட்டம் 2019 அறிமுகம் பண்ணாங்க. அந்த 2019 தமிழ்நாட்டில் பலனடைந்த விவசாயியுடைய எண்ணிக்கை 21 லட்சம் சொன்னாங்க. 2019 21 லட்சம். 2025 பலனடைந்த விவசாயிகள் 3 லட்சம். அப்போ 21 லட்சம்ங்கிறது இந்த 5 வருஷத்தில் 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. PM கிசான் திட்டத்தில் அவங்க சொல்கிறது. ரெண்டாவது, மாநில அரசு அந்த நிர்வாக அமைச்சர் அந்த ஜெயரஞ்சன் அறிவிச்சிட்டாரு, ஏன் நீங்கள் வேறு தொழிலுக்கு போங்களேன், விவசாயம் தான் குறைஞ்சி போச்சே. அது குறிப்பாக விவசாயத்திற்கு இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ நான் எடுத்துக்குவோம். இப்போ இந்த நேரத்தில் இப்போ 33 லட்சம் இது வரைக்கும் நெல் கொள்முதல், 33 லட்சம் டன் நெல் கொள்முதல் ஆயிருக்கு இந்த காரிஃப் பருவம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு சொல்கிறது என்ன, இந்த காரிஃபு ராஃபின்னு போட்டு குழப்பாதீங்கயா. ஏன்னா நீங்கள் தமிழ் பேரை சூட்டுங்க. குருவை இருக்குது, சம்பா இருக்குது. எங்களுக்கு காரிப்புனாலும் புரிய மாட்டேங்குது, ராபின்னாலும் புரிய மாட்டேங்குது. என்ன அப்போ சொல்கிறப்ப அது மனப்பாடம் பண்ணி தான் பாதி விவசாயி அங்கே கூட்டத்தில் பேசணும். இந்த காரிஃப் பருவத்தில் 33 லட்சம் டன் இது வரைக்கும் நெல் கொள்முதல். போன ஆண்டு இது வரைக்கும் 24 லட்சம் டன் தான் கொள்முதல் ஆயிருக்கு. அப்போ 12 லட்சம் டன் நெல் கொள்முதல் ஆயிருக்கு. நான் கேட்குறேன், இந்த 33 லட்சம் டன்ங்கிறது இது வரைக்கும் 45 லட்சம் ஆகியிருக்கணும். ஏன்னா 2 விதமான இழப்புகளை விவசாயிகள் சந்திக்கிறார்கள். ஒன்று, பழைய காலத்து திட்டம், இந்த ஜூன் 12 தண்ணி திறக்கிறது வெள்ளைக்காரங்க கொண்டாந்தது. ஜூன் 12 தண்ணி திறக்கிறது, ஜனவரி 28 மூடுறது. ஆனால் அதுக்கு பிறகு வானிலை மாற்றங்கள், கிளைமேட் கண்டிஷன் மாறிடுச்சு. ஜூன் 12 தண்ணி திறக்கிறதுங்கிறத அல்லது ஜனவரி 23 எத்தனை தடவை இன்னைக்கு கடைமடை பகுதி பூரா தண்ணி இல்லை. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க சாக்கு இல்லை, சணல் இல்லை, அப்புறம் அந்த எலி கடிச்சிருச்சு, வண்டு கடிச்சிருச்சு. இதெல்லாம் அதாவது ஒரு பட்டு வேட்டியை பற்றிய கனாவில் இருந்தபோது கட்டிய கோவணமும் களவாடப்பட்டது. இதான் இன்னைக்கு விவசாயியோடைய வாழ்க்கை நிலையாக இருக்குது. இன்னும் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் இருக்கா? நான் கேட்குறேன், அது கோமா நிலையில் இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், நீ வேணால் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர்றப்ப, ஸ்டாலின் வர்றப்ப இங்கே ஏன்னா ஏற்கனவே ஒரு குழப்பம் வந்துச்சு. பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் சம்பந்தமாக மோடி சொல்கிறார், பார்லிமெண்ட்டில் சொல்கிறார், அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எங்களுக்கு அது மாதிரி லெட்டரே வரலங்கிறாரு. இங்கேருந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நாங்கள் எங்கள் லெட்டரை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பீரியடில் அறிவிச்சதா ஒரு சொன்னாங்க போன பீரியடில். அங்கே போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஜனாதிபதிக்கெலாம் அந்த மாதிரி லெட்டரே வரலையே, தபாலே வரலையேங்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் ஏதோ தபால் அனுப்பியாச்சு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒருவேளை எடப்பாடியே அந்த தப்பை பண்ணியிருந்தா கூட, ஏமாற்றி வெறுமை அறிவிச்சிட்டு போயிருந்தா கூட நீங்கள் அனுப்ப வேண்டியதான லெட்டரை. அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அல்ல,
இது அழிக்கப்படக்கூடிய வேளாண் மண்டலமா மாறிடுச்சு. இது ஒன்றும் பாதுகாப்பே இல்லை. எல்லாருக்குமே வந்து அடிப்படை வந்து விவசாயம் தான். எல்லா அரசுகளுமே விவசாயிகளுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்துறதா சொல்றாங்க, திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. ஏன் வந்து விவசாயிகளை வந்து ஒரு பாராமுகமா நடத்துறாங்க? என்னதான் பிரச்சனை? அரசுகளுக்கு என்னதான் சிக்கல்? விவசாயிகளோட பார்வையிலேருந்து சொல்லுங்க. இல்லை, விவசாயிகள்கிட்ட முன்னாடி ஒற்றுமை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு அரசு ஊழியர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை அவங்க வந்து போராடுறது வந்து வலிமையாக இருக்கும். அதே நீங்கள் விவசாயிகள்கிட்ட இப்போ ஒரு டன்னு கரும்புக்கு வந்து 5000 ரூபா கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே போன்ற லட்சக்கணக்கான பார்த்தா 70% 80% விவசாயிகள் இருக்காங்க. நீங்கள் 5 லட்சம் அரசு ஊழியர்னா அங்கே 3 லட்சம் அரசு ஊழியர் சென்னையில் இருக்கான். போராட்டம்னா இங்கே இருக்கிற என்ன அடிப்படையிலே வந்து விவசாயி வந்து என்னென்னா, அன்னைக்கு காலையில் பால் கறந்து போட்டுட்டு அங்கே இருக்கிற பக்கத்து டவுனில் போராட்டம்னா போய் தலையை காட்டிட்டு 4 மணிக்கு வந்து பால் கறந்து கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கிறது இப்போது விவசாயி. ஏன்னா விவசாயி வந்து போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய் 15 நாள் 20 நாள் இருக்கிற மாதிரியான அந்த சூழல்லாம் மாறி போச்சு. இங்கே இந்தியாவிலேயே ஏமாந்தவர்கள் விவசாயிகள் மட்டும்தான். நீங்கள் இதை இப்போ கூட பாருங்கள், தக்காளி விற்றுட்டு ஒரு விவசாயி வந்து 55,000 ரூபா பணம் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த பணத்தை நிறுத்தி பிடுங்குறான். நீங்கள் அரசியல்வாதி எடுத்துகிட்டு போகிற பணம் தெரியல, விவசாயி எடுத்துகிட்டு போகிற பணம் மட்டும் தெரியுது. அங்கே டிபிசியில் வந்து நெல் வந்து தேங்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து உடனடியாக அந்த லாரிகள் வந்து அவன் வந்து மாமூல் கேட்குறான். ஒரு லோடை எடுத்துகிட்டு போனால் 7,000 ரூபா 8,000 ரூபா மாமூல் கேட்குறான். ஏன்னா அவன் போய் 3 நாள் 4 நாள் நாங்கள் நிற்க வேண்டியது இருக்குங்கிறான். அதனால் மாமூல் கேட்குறான். நாங்கள் இப்போ அரசுக்கிட்டே என்ன சொன்னோன்னா, எங்கள்கிட்ட டிராக்டர் இருக்குது, எங்கள் நெல்லை நீங்களே இப்போ போட்டு தச்சு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற இப்போ வந்து எல்லாமே வந்து அங்கங்கே லோக்கலில் இருக்கிற மில்லுக்கே கொடுக்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அந்த மில்லெல்லாம். அந்த மில்லுக்கு போய் இறக்க சொல்கிறாங்க. அந்த மில்லில் போய் இறக்குறது நாங்களே போய் இறக்கிடுவோம். அதாவது இந்த நெல் கொள்முதலில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை தான் செய்ய முடியும். ஏன் கேட்டால், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய உணவு கழகத்தினுடைய ஏஜென்ட்டாக தான் நம்முடைய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குது. ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க 17% நெல் ஈரப்பதம் இருக்கணும். மாநில அரசு வந்து தன்னாலே உயர்த்திக்க முடியாததுக்கு என்ன காரணம்? 17% இருந்தால் தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன், நீ நெல் கொள்முதல் பண்ணியிருக்கிறதுக்கு பணம் கொடுப்பேன், இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு எங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? காவிரி டெல்டாவில் நாங்கள்லாம் போராடினதுனால கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருக்கோம். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேயோ காஞ்சிபுரத்துலேயோ டிசி, அதாவது தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம், அதை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது பார்த்தா மத்திய அரசினுடைய நிறுவனம் மாதிரி இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பெரிய பெரிய முதலாளியெல்லாம் இருக்காங்க, அவங்க ப்ரைவேட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நெல் விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணாங்கன்னா இன்னும் 6 மாதம் கழிச்சு பணம் கொடுக்குறாங்க. எவ்வளவு போராட்டம் பண்ணி அந்த பணத்தை நாங்கள் வாங்க வந்துருந்துச்சு. இப்போ அண்ணன் கூட சொன்னாங்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ அண்ணன் சொன்னாங்க விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஏன் விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி தான் டெல்லியில் வந்து விவசாயிகள் போராடினாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் 700 பேர் செத்து போனாங்க. அப்படி டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்தினதுனால தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ரத்து பண்ணப்பட்டுச்சு. இப்போ விவசாயிகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விவசாயிகளை பிரிக்கிற சில சதிகள் என்பது அப்பப்போ ஆட்சியாளர்களாகவே நடக்கும். இப்போ சாதி ரீதியாக பிரிப்பாங்க, மத ரீதியாக வந்து பிரிப்பாங்க. நான் இப்போ தஞ்சாவூரில் இருக்கேன். எனக்கு தொடர்ந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரே சாதியை சார்ந்தவர்களா அப்படின்னா கிடையாது, ஒரே மதத்தை சார்ந்தவர்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து 2020ஆம் ஆண்டு ராஜராஜன் ஏன் ஜாதி அப்படின்னு சொல்லி ராஜராஜன், மாமன்னன் ராஜராஜன், தஞ்சாவூரோட அடையாளம், பெரிய கோயிலுடைய அடையாளம், ஏன் ஜாதின்னு சொன்னவங்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 30 அமைப்புகள் சொன்னாங்க, ஜாதி அமைப்புகள். ஆனால் இந்த ஆண்டு 2025 ராஜராஜன் என்னுடைய ஜாதி அப்படின்னு சொன்ன அமைப்புகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 130. அப்போ ஜாதி ரீதியாக அதெல்லாம் யார்? இளைஞர்கள் நிறைய பேர் போனாங்க. எந்த இளைஞர்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வீட்டு பிள்ளைங்க தான் போனாங்க. ஒரு விவசாயிகள் போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்துக்கு வாங்க, நெல் கொள்முதல் இல்லை அதற்கு வாங்க, நெல்லுக்கு விலை கிடைக்கணும் வாங்க அப்படின்னா வராமல் தடுப்பதற்கு சாதின்னு ஒன்று வச்சுருக்காங்க, மதம்னு வச்சுருக்காங்க, பகுதிங்கிற பிரதேசம் அப்படிங்கிற மக்களை வேறுபடுத்துகிற, விவசாயிகளை வேறுபடுத்துகிற பல விஷயங்களை வச்சுருக்கேன். இப்போ தேர்தல் வரப்போகுது, எல்லாருமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லி நிறைவு பண்ணுறாங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சட்டமன்ற தேர்தல், அதாவது விவசாயினுடைய சோத்தில் வந்து பொதுமக்கள் கை வைக்கிறது விவசாயி கையில் இருக்குது.
ஆனால் விவசாயிகளுடைய வாழ்க்கைங்கிறது வந்து யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்படுத்துகிற கொள்கையில் இருக்குது. இன்னைக்கு விவசாயிகள் வாங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாலும் கூட்டுறவு வங்கியாலும் கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் எங்களுடைய கோரிக்கை. ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் கடனிலிருந்து விடுதலை பண்ணணும். கடன்லேருந்து விடுதலை பண்ணணும்னா அவன் வந்து வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணணும். எந்த வேலை செஞ்சாலும் தனியார் அரசு செத்து போனால் காசு தராங்க. விவசாயி வேலை செய்யும்போது செத்தா நெத்தியில் ஒரு காசு ஒட்டலை. விவசாயி செத்து போனால் விபத்தில் செத்தா 10 லட்சம் தரணும், இயற்கையாக செத்தா 5 லட்சம் தரணும் என்று அரசு எந்த அரசாங்கம் தான் அறிவிக்கும். வாக்கு பிச்சை கேட்டு போலித்தனமாக டெல்டா மாவட்டத்தில் பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் பண்ணாமல் உண்மையாக விவசாயிகளுக்கு நல்லது பண்ண பாருங்கள். காவிரியில் ஃப்ராடு பண்ணாதீங்க. மேகதாது விஷயத்தில் ஃப்ராடு பண்ணாமல் அந்த திட்டத்தை தடுப்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் இறங்குங்க. இப்போது இத்தனை விவசாயிகள் சொன்ன கருத்துக்கள்லாம் கேட்டோம். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கைக்கு பின்னாடியும் உங்களுடைய இவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் அரசியல் பண்ணாமல் அரசியல் கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் இதை உள்வாங்கி செயல்படணுங்கிறதா இவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. விகடனும் அதை தான் வலியுறுத்துது. எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.